வடிவேல் அவர்களோட ஒரு காமெடி ஒன்று வரும் இல்லையா, அதாவது காக்கா இம்முட்டுக்காண்டி ஆகியிருந்ததுக்கு தீக்கடையாக்கி போர்க்களம் ஆக்கிட்டீங்களடா அப்படின்ற மாதிரி சிவனேன்னு விஜய் அவர்கள் ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் நடத்தினாப்புல. அதில் நீட்டை பற்றி பேசலை அப்படின்னு சொல்லி இப்போ ரீசெண்டாக நீட்டை பற்றி அவர் பேசி அதுக்கு இந்த சோஷியல் மீடியாவில் எவ்வளவு டிபேட்டு, எவ்வளோ பொலிட்டீஷியன்ஸ் அதை பற்றி கருத்து, இன்னும் என்னென்னலாம் நடந்துச்சு அந்த ஒரு பர்டிகுலர் நாளை பேஸ் பண்ணி அப்படின்றத ரொம்பவே ஒரு ஷார்ட்டாக பார்ப்போம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் லிங்கேஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் விஜய் அவர்களை சுற்றி நடக்கக்கூடிய அரசியலை பற்றி மட்டும் தான் பார்க்க போகிறோம். அதையும் ரொம்ப ஷார்ட்டாகவே பார்த்துருவோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். கருத்துக்கள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும், அதே மாதிரி அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், அரசியல் கட்சிகளாக இருக்கட்டும், அதே மாதிரி நடக்கக்கூடிய நிறைய டிபேட்ஸாக இருக்கட்டும், ஸோ எல்லாத்துலேயுமே இப்போ லாஸ்ட் ஒரு 2-3 நாளாக ஹாட் டாபிக் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் நீட்டை பற்றி பேசிட்டாரு, விஜய் அவர்கள் ஒன்றிய அரசு அப்படின்னு யாரை குறிப்பிட்டாரு அப்படின்றது ரொம்ப ஹாட்டாக போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றதில் நான் சொல்லிக்கிறேன். அதாவது விஜய் அவர்கள் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீட்டால் மக்கள் எல்லாம் அவஸ்தைப்படுறாங்க, அந்த ஒரு நீட் வேணாம் அப்படின்றத அவர் சொன்னார். ரெண்டாவது, ஒன்றிய அரசுன்னு தானே சொல்ல முடியும், வேறு என்ன புதுசாக மாற்றி சொல்ல முடியும். ஸோ அதை சொன்னதுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து ஒன்றிய அரசுன்னு சொல்லிட்டாரு. சரி, ஓகே, பரவாயில்ல. இப்போ அண்ணாமலை அவர்களோட கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரார் அப்படின்னு தெரிஞ்சோன்னா முதல்ல நாங்கள் தான் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரியான ஆட்கள் வரணும். ஏன் வரணும்னா, பண தேவை இல்லாதவங்க படித்தவங்க வந்தால் தான் இந்த நாடு நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் வர சொன்னோம் அப்படின்றீங்க. இப்போ அவர் நீட்டை பற்றி பேசினாலும் அதுக்கு கண்டம் தெரிவிக்கிறீங்க. ஸோ அதே படித்தவர், நீங்கள் எந்த படித்தவர் வரணும்னு நினச்சிங்களோ அதே படித்தவர் தான் இப்போ நீட் வேணாங்கிறார். அப்போ நீங்களும் அதை ஏற்றுக்கணுமா இல்லையா? இல்லை நீங்கள் வந்து அவரை வரவேற்கிறீங்க அப்படின்றதுனால உங்கள் கருத்துக்கு அவர் வந்து ஒத்து போகணும்னு நினைக்கிறீங்களா? அதே மாதிரி திராவிட கட்சிகள், மற்ற அரசியல் கட்சிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, விஜய் வந்து நீட் விலக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள மாதிரியே பேசுகிறாருப்பா, பரவாயில்லப்பா, அவரும் நம்மால் தான்ப்பா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேட்குறேன். திமுகவாக இருக்கட்டும், மற்ற கட்சிகளாக இருக்கட்டும், மற்ற கட்சிகள் எனக்கு தெரிஞ்சு பெருசாக பேசலை. இந்த திமுக சார்ந்தவர்கள் வந்து பார்த்திங்கன்னா, அவர் முதல்ல நடத்தின அந்த அவார்ட் ஃபங்க்ஷனில் மக்கள் எவ்வளோ பேர் வெளியில் நிற்கிறாங்க தெரியுமா, எவ்வளோ பெண்கள் வந்து வாங்கண்ணா வணக்கங்கண்ணா பாட்டு பண்ணாங்க தெரியுமான்னு எல்லாத்தையுமே குறையாக பேசினவங்க இப்போ ஏன் எந்த குறையுமே பேசலை? இப்போ மக்கள் யாரும் வெளியில் நிற்கலையா? இப்போ எந்த லேடிஸும் இந்த ஃபங்க்ஷனில் பாட்டு பாடலையா? இப்போ ஏன் எல்லாரும் அமைதி காக்குறீங்க? அப்போ என்ன சொல்ல வரீங்க அப்படின்னாக்கா, விஜய் அவர்கள் வந்து கெட்டதே பண்ணாலும் எங்கள் சைடில் இருந்து பண்ணால் நாங்கள் நல்லதாக தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறீங்களா? இதுக்கு பேர் என்ன தெரியுமா? பச்சோந்தி அரசியல் அப்படின்னு சொல்லணும். நானும் நீங்கள் ஏதாவது ஒரு குறை சொல்லுவீங்க, எதிர்த்து ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு பார்த்தா படுத்தே விட்டானையா அப்படின்ற மாதிரி சரண்டர் ஆகிட்டீங்க எல்லாரும். இத்தனைக்கும் அவர் தன்னோட கருத்தை மட்டும் தான் சொன்னார். நான் இந்த கட்சிக்கு ஆதரிக்கிறேன், அந்த கட்சிக்கு ஆதரிக்கிறேன், இவங்க ஸ்டாண்டர்டில் நிற்க போகிறேன் அப்படின்னு எதையுமே சொல்லலை இப்போ வரைக்கும். அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ கொள்ள டிபேட்டு, இவ்வளோ தலைவர்களோட கருத்து, இவ்வளோ சோஷியல் மீடியா, இவ்வளோ ட்விட்டர் ட்வீட்ஸு, அப்படின்னா வந்து எந்த அளவுக்கு வந்து அவருக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் தரீங்க அப்படின்றது இதுலேருந்தே தெரியுது. அதே மாதிரி சமூக வலைதளத்தில் பெருசாக ஒரு விஷயம் பேசிகிட்டு இருக்காங்க. விஜய் அவர்களோட வீடு வந்து இடிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவினர் வந்து மிரட்டல் விடுத்ததால் தான் அவர் வந்து இப்போது நீட்டு பற்றி திமுகவுக்கு ஆதரவாக பேசியிருக்காரு அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம் தான், அவர் யாருக்கும் பயப்படணும்னு அவசியம் கிடையாது. அவர் வீடு இல்லை, அவர் வீட்டிலேருந்து ஒரே ஒரு செங்கலை கூட யாரும் உருவ முடியாது அப்படின்றத கண்டிப்பாக நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். அப்படி ஏதாவது நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, பவன் கல்யாண் தெரியும் இல்லையா எல்லாருக்கும், அந்த பவன் கல்யாணோட விஷயம் தான் இங்கே தமிழ்நாட்டில் நடக்கும். அதை வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு செயல்படுங்க அப்படின்னு சொல்லுவேன். அதாவது பவன் கல்யாணை பற்றி தெரியாதவங்களுக்கு வேணால் ஒரு ஷார்ட்டாக ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். பவன் கல்யாண் ஒருத்தர் இருந்தார், நடிகர். அவர் வந்து பார்த்திங்கன்னா அரசியலுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் அரசியலுக்கு வரல. திடீர்னு ஒரு தடவை வந்து பார்த்தீங்கன்னா ரசிகர்களுக்கு இவன் சொல்லுவான் வரமாட்டார்ப்பா அப்படின்ற மாதிரி நினைக்கும் போது, இல்லை நான் கண்டிப்பாக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அவர் ஒரு விஷயம் எல்லாருக்கும் சொல்கிறாரு. நான் வந்து எப்போ உறுதியாக நான் வரேன் அப்படின்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா என்ன நிறைய வண்டிகள் மோதுற மாதிரி வருது, எனக்கு வந்து வெடிகுண்டு வீசும் ஒரு அச்சுறுத்தல் தராங்க எனக்கு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. உடனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மொத்த ஆந்திராவும் திரண்டு வந்துச்சு அவருக்காக. அதுதான் நம்ம ஒரு சீன்லாம் பார்த்தோம், அந்த காரில் வர சீன்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு பயங்கரமான ஒரு வரவேற்பு கொடுத்தாங்க. அதை பார்த்த உடனே அந்த டைமில் சிஎமாக இருந்த ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் வந்து கட்சியினர் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு, தயவு செஞ்சு இதோட அமைதியாகிடுங்க, யாரை இதுக்கப்புறம் எதுவும் பண்ணி பெரியாளாக்கி விட்டு நம்மளை தேவையில்லாமல் டவுன் ஆக்கிடாதீங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் அமைதியாக ஆகிட்டாங்க. ஆனால் இவர் அன்னைக்கு ஏற்பட்ட அந்த ஒரு தாக்கம் இன்றைக்கி டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டராக இருக்கார். அந்த ஒரு நிலைமை தமிழ்நாட்டில் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக நான் சொல்கிறேன், தயவு செஞ்சு விஜய் அவர்களை சீண்டாதீங்க, அவர் வழியில் போக விட்டுருங்க, வழக்கம் போல் நீங்கள் பண்ணக்கூடிய அரசியலை பண்ணிட்டுருங்க. அதே மாதிரி இப்போ ஒரு விஷயம், விஜய் அவர்கள் வந்து பேசுனதை வச்சு சொல்லும் போது கண்டிப்பாக வந்து
ஒரு பிஜேபியோட கூட்டணி கிடையாது அப்படின்றீங்க. எதை வச்சு சொல்கிறீங்க? முதல் நாள் நடக்கக்கூடிய அந்த ஃபங்க்ஷனில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காவி நிற பொட்டு வச்சுருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சங்கி அந்த மாதிரிலாம் கூட பேசுனீங்க. சரி, ஓகே. இப்போ அந்த காவி இல்லை, அதனால் வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி கிடையாதுன்றீங்க. இல்லை, ஆக்சுவலாக உங்களோட பிரச்சனை தான் என்ன? அவர் வந்து கூட்டணி வைக்கணுன்றீங்களா, வைக்கக்கூடாதுன்றீங்களா, இல்லை எங்களோட தான் வைக்கணும், இல்லை அவங்களோட தான் வைக்கணும் ஏதாவது எதிர்பார்க்குறீங்களா? அதை ஓப்பனாக சொல்லிட்டா கூட பரவாயில்லையே. பல கட்சிகள், அதாவது சமூக வலைதளத்தில் நம்மளால் பார்க்க முடியுது, இவர் வந்து கண்டிப்பாக வந்து பிஜேபிக்கு அகெயின்ஸ்டாக தான் நிற்க போகிறார் அப்படின்ட்டு. இவர் வந்து இப்போ நீட்டை ஆதரித்து பேசுகிறாருன்னா கண்டிப்பாக திமுக வழியில் தான் இவர் போக போகிறார் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. ரெண்டாவது, சீமானும் இவரும் கூட்டணி சேர்ந்தால் பயங்கரமாக இருக்கும் அப்படின்றாங்க. நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். அவர் இன்னும் வந்து பொதுக்கூட்டம் அறிவிக்கலை, இன்னும் அவர் கட்சியோட கொள்கைகள் அறிவிக்கலை, இன்னும் நிறைய இருக்குது போகிறதுக்கு. அது வரைக்கும் தயவு செஞ்சு அவரை சிவனே அவர் வழியில் விட்டுருங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். இப்போ அடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடு 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம் அப்படின்வாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து இந்த ஜியோவும் ஏர்டெல்லும் என்ன பண்ணுறாங்கன்னா, விலையெல்லாம் ஏற்றுறா அவன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவிலே தான் சுற்றிக்கிட்டு இருக்கானுங்க. 2 நாளைக்கு ஒரு சம்பவம் நடக்குது இப்போ தமிழ்நாட்டில். ஏற்றுறா மொத்தத்தையும் விலையெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பக்கத்துக்கு அவங்க ஒரு பக்கம் ரேட்டை ஏற்றுறானுங்க. அது பத்தாததுக்கு கண்டென்ட்டுக்கு பஞ்சமே இல்லாமல் நம்ம ஊரில் வர கண்டென்ட்டாக கொடுத்து தள்ளுறோம். அந்த மாதிரி யாரை குத்தம் சொல்கிறதே தெரியாத மாதிரி ஒரு விஷயம் போயிட்டுருக்கு இப்போ தமிழ்நாட்டில். அடுத்து இன்னொரு விஷயம், பகுஜன் சமாஜ் கட்சியோட மாநில செயலாளர் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வந்து படுகொலை செய்யப்பட்டார். 9 பேர் கொண்ட கும்பலால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இது வந்து பார்த்திங்கன்னா படுகொலை செய்யப்பட்டார். உண்மையிலேயே ரொம்ப வருத்தமாக இருக்குது. ரொம்ப ஒரு நல்ல தலைவர் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் இதுக்கு ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமூக வலைதளத்தில் என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னா, ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு அரசு, அதாவது வந்து எப்படி சொல்கிறது, ரொம்ப அதிகமான வன்முறை நடக்குது இந்த டைமில் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் இந்த திமுக அப்படின்றாங்க. அதே மாதிரி கமெண்ட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் ரிசைன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், ஒருத்தன் வந்து செய்யணும் அப்படின்னு ஒரு வருஷமாக பிளான் பண்ணி பண்ணுறான் அப்படின்னா அது யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. நீங்கள் சொல்கிறது எல்லாமே திமுகவினர் தான் கையில் கத்தியை கொடுத்து வெட்ட சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறத கண்டிப்பாக ஏற்றுக்க முடியாது. இப்போ வந்து அவங்க வந்ததே எப்படி பார்த்தீங்கன்னாக்கா, அந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ அந்த ஃபுட் டெலிவரி பண்ணுற அந்த ஒரு உடையை போட்டுட்டு வந்ததுனால யாராலையும் வந்து இது பண்ண முடியல. போலீஸ் அவர்களே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வரும்போது சரி ஓகே அவன் போய் டைமுக்கு டெலிவரி பண்ணால் தான் அவனுக்கு ஒரு 4 காசு கிடைக்கும், அவனை மடக்கி எதுக்கு இது பண்ணணுமே அப்படின்னு நம்ம விடுறோம் இல்லையா. அங்கே தான் நடக்குது பிரச்சனையே. நம்ம நிறைய நியூஸ் கூட கேள்விப்படுறோம். ஆம்புலன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பேஷண்ட்டே இல்லாமல் சைரனை போட்டு போய் மாட்டின விஷயங்கள்லாம் கூட கேள்விப்பட்டிருக்கோம். அதனால் அரசாங்கத்துக்கு என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு சந்தேகம் அப்படின்னு வந்துச்சுன்னா தயவு செஞ்சு யாராக இருந்தாலும் விசாரிங்க அப்படின்னு சொல்லுவேன். அப்படி இந்த மாதிரி நபர்களை நீங்கள் நேற்று ஒரு 2-3 இடத்துல அவங்க போன இடத்துல விசாரித்து ஏதோ ஒரு இடத்துல மாட்டியிருந்தாங்க அப்படின்னா கூட இன்றைக்கி இந்த சம்பவம் நடந்திருக்காது அப்படின்றது என்னோட கருத்து. அதே மாதிரி மக்களாகிய நாம் வந்து ஒரு ஃபுட் ஆர்டர் பண்ணிட்டோம், அது எப்போ வரும், சீக்கிரம் வரணும்னு காக்கிறோம் இல்லையா. அவனோட பிரச்சனையை நம்ம புரிஞ்சுக்கணும், அரசாங்கத்தோட பிரச்சனையும் புரிஞ்சுக்கணும். சட்ட ஒழுங்கு சீர்கேடக்கூடாதுன்னு இதே கமெண்ட் போடுற நம்ம தான் ஃபுட்டை ஆர்டர் பண்ணி உடனே வரணுன்றீங்க. அப்போ எப்படி வந்து சட்ட ஒழுங்கு வந்து காப்பாற்ற முடியும்னு நினைக்கிறீங்க? அதனால் அரசாங்கத்துக்கு நம்மளும் சேர்ந்து ஒத்துழைச்சா மட்டும்தான் இது எல்லாத்தையும் காப்பாற்ற முடியுமே தவிர உட்காந்து கருத்து சொல்லிட்டு இருக்கிறதுல கண்டிப்பாக எதுவுமே முடியாது. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது திமுகவினோட தப்பு, அரசாங்கத்தோட தப்பு அப்படின்லாம் எதுவும் கிடையாது. கண்டிப்பாக குற்றவாளிகளை பிடிங்க, அதிகபட்ச தண்டனையை கொடுங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஆனால் இனி இந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்னா கண்டிப்பாக சட்ட ஒழுங்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். நடந்த இந்த சம்பவத்துக்கு உண்மையிலே வருத்தம் தெரிவிச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் அவரோட ஆத்மா சாந்தி அடையணும்னு வேண்டிக்கிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பை பாய்.